நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். दशरथ बालम बजे दासादिराजो बजे दशरथ बालम बजे दासादिराजो बजे दशरथ बालम बजे दशमुख खालम बजे दशरथ बालम बजे दशमुख कालो बजे दशविध रूपम बजे दासादिराजो बजे दशविध रूपम बजे बजे दासादिराजो बजे दशरथ बालो बजे दशमुख कालो बजे दशमुख कालो बजे राम राम जय राजा राम 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 जय सीता राम राम जय राजा राम 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 जय सीता राम राम जय राजा राम 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 जय सीता राम राम जय राजा राम 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 जय सीता राम राम जय राजा राम 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 जय सीता राम राम जय राजा राम 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 जय सीता राम राम जय राजा புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதேன் மாநிலத்தே. அவனுடைய திருவடிக்கு அவ்வளவு சிறப்பு. சரி, திருவடியை பாடி அடுத்து பார்த்தாளாம். மேல இருக்கிற திருமுடிய பாடணும். திருவடியவே பாட முடியாம இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, அந்த திருமுடியை என்னால பாட முடியுமா? ரெண்டு பெண்கள் உரையாடுவது போல மணிவாசக பெருந்தகை இந்த பாடலை எழுதினார். ஒருத்தி கேட்டாளாம், அடி போடி, அந்த இறைவனுடைய திருவடியை நம்மால் பாட முடியுமா? சரி போகட்டும், அவன் திருமுடியையாவது பாடலாமே. பாட முடியுமா? போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. எல்லாவற்றுக்கும் முடிவாக அல்லவா அந்த ஈசனுடைய திருமுடி இருக்கிறது. அவனுடைய திருமுடியை நம்மால் பாட முடியுமா? அவனுடைய பக்தர்கள் மலரை கொண்டு போய் அணிவித்தால் அதற்கு மேலே அவனுடைய திருமுடி இருக்கும். சரி போ, அவனுடைய திருமுடியை பாட முடியாது. பேதையொரு பால், அவனுடைய வடிவத்தையாவது பாடலாமே. கண்ணதாசன் அர்த்தம் உள்ள இந்து மதத்திலே ஒரு வினா எழுப்புவான். சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் திருச்செங்கோட்டிலே இருக்கிறான். அந்த சிவபெருமானுடைய இடது பாகம் எங்கே போனது? உமையம்மை, அந்த உமையம்மையினுடைய வலது பாகம் என்ன ஆனது என்று இரண்டு வினாக்களை எழுப்பிவிட்டு அவனே பதில் சொல்லுகிறான். இந்த உலகத்திலே இருக்கிற ஆண்கள் எல்லாம் சிவபெருமானுடைய இடப்பாகம், இவ்வுலகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் உமையம்மையினுடைய வலப்பாகம் என்று எழுதினான். என்ன உயர்வு சிறப்பு! பேதையொரு வால் திருமேனி ஒன்றல்லன். சரி, அடுத்தவள் சொன்னாள், அவன் திருவடியை பாட முடியவில்லை, திருமுடியை பாட முடியவில்லை. அவன் ஒருவனாக இருந்திருந்தால் அவன் பெருமையை சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் உடலிலே உமையம்மையை வேறு கொண்டிருக்கிறான். குமரகுருபரர் சொன்னார், தமிழ் நல்ல வேளை தப்பிச்சுதுறான். ஏன்? ஒருத்தி ஒருவன் இதோட இருந்தா தமிழ் பிழைச்சிருக்காது.
இந்த ஒருத்தியையும் ஒருவனையும் ஒன்றாக இணைத்து ஒருவர் என்ற சொல் இருக்கிறதுனால தாண்டா தமிழ் இவ்வளவு காலம் நிலைச்சிருக்குன்னு. காரணம், ஈசனை வருணிப்பதற்காகவே பிறந்த மொழி அல்லவா. ஆகவே சொன்னார்கள், பிறந்து சிறந்த மொழிகளுள் சிறந்தே பிறந்த மொழி தமிழ் என்று சொன்னார். அத்தனை அழகாக சொன்னாள். பேதையொருவால் திருமேனி ஒன்றல்லன். அப்ப அவன் எங்க இருப்பான்னு சொல்லு, அந்த இடத்தை நாம பாடலான்னா அடுத்தவர். வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயிற்பினா பிள்ளைகள். சரி, அவன் எந்த ஊர்ல இருப்பான்னு சொல்லுடி, அந்த ஊரை பத்தி பாடுவோம். ஊருக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா, அந்த ஊரை பத்தி பாடுவோம். அப்படியா, அவனுக்குன்னு ஒரு ஊர் உண்டா? ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லானுக்கு 1000 திருநாமங்கள் கூறி தெள்ளேனம் கொட்டோமோ. திருத்தெள்ளேனத்துல அற்புதமா மாணிக்கவாசக பெருந்தகை சொன்னார். நமச்சிவாய மந்திரம் நாதன் தாழ் மந்திரம் உமாபதி மந்திரம் உலகாளும் மந்திரம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். மயிலையில் அருள்மிகு கபாலீஸ்வரன் மதுரையில் விளையாடும் சுந்தரேசன் கையிலை சிதம்பரத்தில் நடராஜன் காசி கங்கையிலே விஸ்வநாதன். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். அற்புதமான அந்த இறைவன் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயரிலே இருக்கிறானே. ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர்? சரி போகட்டும், அவன் ஊரும் தெரியவில்லை, அவன் பேரையும் பாட முடியாது. அப்படி என்றால் யார் உற்றார்? அவனோட நண்பர்கள் யார்? அவனுடைய நண்பர்களை பாடினால் அவனை பாடியதாகத்தானே பொருள். யார் உற்றார், யார் அயலார்? அவனுக்கு வேண்டியவர்கள் யார், அவனுக்கு வேண்டாதவர்கள் யார்? அவர்களை பற்றி பாடினால் அது ஆண்டவனை பற்றி பாடியதாகத்தானே பொருள் என்ற ஒரு உத்தி சொன்னாள். பெரியவர்களே, இந்த யார் உற்றார் யார் அயலார் என்ற ஒரு தொடர், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா, எந்த இடத்துக்கு போனாலும் என்னுடைய சொந்தக்காரர்கள், யார் என்னை விட்டு அகன்று போக போகிறார்கள்? அந்த சிந்தனை சங்க தமிழினுடைய சிந்தனை பக்தி தமிழோடு கலக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா, எந்த இடத்துக்கு போனாலும் என்னுடைய சொந்தக்காரர்கள், யார் என்னை விட்டு அகன்று போக போகிறார்கள்? அந்த சிந்தனை சங்க தமிழினுடைய சிந்தனை பக்தி தமிழோடு கலக்கிறது. ஆகவேதான் யார் உற்றார் யார் அயலார் இறைவனுக்கு என்று கேட்டார்கள். பெரியோர்களே, இந்த இடத்திலே என்னுடைய பேச்சை நீங்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் ஒன்று, நான் இல்லாமல் கூட என்னுடைய பேச்சை ஒலிப்பேழையிலே கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஒரு அழகான இசை கச்சேரி, அந்த கச்சேரியை எதிரிலே அமர்ந்து கேட்கிறீர்கள். ஒருவேளை அந்த இசை கச்சேரியை வழங்குபவர்களுடைய இடத்திற்கு போக முடியவில்லை என்றாலும் ஒரு ஒலிப்பேழையின் வழியாக அதை நீங்கள் கேட்கலாம். ஒரு ஓவியம், அழகான ஓவியம், ஆனாலும் அதை வரைந்தவர் பக்கத்தில் இருந்தால் மட்டுமா நம்மால் அதனை ரசிக்க முடியும்? அதை தந்தவர் இல்லாத பொழுது கூட அந்த ஓவியத்தை உங்களாலே ரசிக்க முடியும். சிற்பக்கலை, அதை வடிக்கிற சிற்பி எவ்வளவு அழகாக செதுக்குகிறான். எல்லா கலைகளையும் கூட்டிக் கொண்டு போனால் அழகு. இசை ஸ்வரத்தை கூட்டினால் அழகு, ஜதி நடனத்தில் கூட்டினால் அழகு, வண்ணம் ஓவியத்தில் கூட்டினால் அழகு. ஆனால் குறைக்க குறைக்க ஒரு கலை அழகு தரும் என்றால் அது சிற்பம். எதெல்லாம் வேண்டாத பகுதி என்று குறைத்து குறைத்து வெட்டி வெட்டி செதுக்கி போடுகிறீர்களோ அத்தனை கத்தனை அழகான ஒரு சிற்பம் உங்களுக்கு கிடைக்கும்.
அது என்ன தத்துவம் தெரியுமா? உங்களிடத்தில் இருக்கிற வேண்டாத ஒன்றை வெட்டி வெட்டி சிதைத்து சிதைத்து குறைத்து விட்டால் நீங்களும் இறைநிலையை அடைய முடியும் என்பதைத்தான் அந்த சிற்பக்கலை அவ்வளவு அழகா சொன்னது. அப்படிப்பட்ட சிற்பக்கலையை கூட அதை தந்த சிற்பி இல்லாமலேயே உங்களால் ரசிக்க முடியும். ஆனால் உலகத்திலேயே ஒரு கலையை அதை தந்தவன் இல்லாமல் ரசிக்கவே முடியாது. அதுதான் நடனக்கலை. நடனக்கலையை எங்கேயாவது நீங்க அதை தருகிறவர் இல்லாமல் உங்களால் ரசித்து விட முடியுமா? இல்லை. ஆகவேதான் இறைவன் எந்த பொழுதும் நீ என்னையே கண்டுகொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நடராஜ பெருமான் நடனக்கலையையே தனக்கு உரிய கலையாக ஏற்றுக்கொண்டான். அந்த சிலையை பாருங்கள், விரிந்த சடை. எங்கேயும் நடராஜ பெருமானுடைய சிலை வடிவத்தில் ஒடுங்கிய சடையை நீங்கள் பார்க்கவே முடியாது. விரிந்த சடை. காரணம், அவன் இயங்கிக் கொண்டே இருக்கிறான், பறந்து நடம் ஆடிக்கொண்டே இருக்கிறான். ஆகவேதான் அவன் அசைகிற காரணத்தினால் இந்த உலகம் அசைந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நடராஜ பெருமானை வணங்கி அருள் பெற்றவர்கள் எத்தனையோ பேர். அதிலே ஒருவரை யார் உற்றார் யார் அயலார் என்ற தொடருக்கு கொஞ்சம் பக்கத்தில் பொருத்தி பாருங்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை எழுதினார். எப்படி தொடங்குகிறது? முதலாவதாக இருக்கிற அடி தில்லை வாழந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன். இது ஈசனே எடுத்து கொடுத்த அடி. அடுத்த வரிதான் முக்கியம். திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன். இரண்டாவதா முதலாக அடியவர்கள் வரிசையிலே முதலிடத்தை பிடித்தவர் யார்? திருநீலகண்ட நாயனார். அதுல என்னடா பெரிய சிறப்புன்னா, இறைவனுடைய பெயரையே தன் பெயராக வைத்துக் கொண்டிருக்கிற பெருமை திருநீலகண்டருக்கு உண்டு. அந்த பெயருக்கு பொருத்தம் உங்க எல்லாருக்கும் தெரியும். பார்க்கடலை கடைகிற பொழுது எழுந்து வருகிற விஷத்தை சுந்தரரை அனுப்பி, ஆளால சுந்தரா அந்த அழகால விஷத்தை கொண்டு வான்னர். அவர் கையில உருட்டி திரட்டி கொண்டு வந்து கொடுத்தார். சுந்தரர் கொடுத்த அந்த விஷத்தை வாங்கி ஈசன் உண்டான். உண்ட விஷம் உள்ளுக்குள் சென்று விடாமல் இருக்க வேண்டுமே என்ற பதைப்போடு சென்று உமையம்மை கழுத்தை பிடித்தாள். நீல நிறத்திலே இருந்த விஷம் கண்டத்தில் தங்கிய காரணத்தினால் நீலகண்டம் என்ற பெயரை அவன் பெற்றான். அந்த பெயருக்கு சொந்தக்காரராக இருந்த ஒரு அடியவர். அவருக்கு இயற்பெயர் என்னன்னே தெரியல புராணத்துல. நீலகண்டம் என்பதே அவருடைய பெயராக இருந்தது. வேட்கோவர் குலத்திலே பிறந்தவர். வேட்கோவர் குலம் என்றால் குயவர்கள் சட்டியையும் பானையையும் தயாரிக்கின்ற அந்த குலத்திலே பிறந்தவர். அவர் ஒரு விரதம் வைத்திருந்தார். என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய வருவாய் போக ஒரு குறிப்பிட்ட தொகையில் அழகான ஓட்டினையும் சட்டிப்பானைகளை செய்து சிவனடியாருக்கு கொடுப்பது என்பதையே தன்னுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த கொள்கையாக வைத்திருந்தார். தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனனம் இல்லை, வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்ற தில்லை. இரவு பகல் இரவிடா ஏகரச பக்தி, இன்பமுறும் ஆனந்தம் பொங்கி வரும் நக்கி. பரவி வரும் அவன் அருகில் அணிமாதி சித்தி, பணிந்து வந்து சிற்றம்பலத்தை வலம் சுற்றி. சொப்பனம் கொண்டு இவ்வுலகில் தோன்றி வரும் வேதம், சொன்னபடி நீ என்றபடியாகும் போதம். அற்புதம் மிருதங்கம் அது தாளம் ஒரு கீதம், அனவரதம் திரு நடனம் ஆடி வரும் பாதம். அல்லும் பகலோ யாது அடியவர்கள் கோஷ்டி, அரகரா என்ற மிருத வானவரை ஓட்டி. தில்லை வாழந்தனர்கள் கைவிடித்து கூப்பி, சிக்கனவை திரை திறந்து பரவடியை காட்டி. நஞ்சுண்ட கொண்டனுக்கு கொன்றை மலர் சாற்றி, நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மலர் சாற்றி. நல்ல திருசான் துணையும் அம்பிகையை போற்றி, குஞ்சித பாதம் தனது மனதில் உருவேற்றி. கோபால கிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி. என்ன அருமை ஐயா! ஒரு புறத்திலே நடராஜ பெருமாள், கொஞ்சம் திரும்பினால் கோபாலகிருஷ்ணன். அப்படிப்பட்ட அந்த தில்லையம்பதியை ஒவ்வொரு நாளும் பார்க்காமல் உறங்க மாட்டேன் என்ற அற்புதமான கொள்கைக்கு சொந்தக்காரர். ஆனா விதி யாரை விட்டுது? எவ்வளவுதான் உயர்ந்த சிந்தனை உயர்ந்த கொள்கை இருந்தாலும் மனிதனிடத்தில் ஒரு சின்ன தீய பழக்கம் இருந்து விட்டால் அவனுடைய எல்லா பெருமைகளும் இழந்து போய் விடுகின்றானே. பெரியோர்களே, பக்தி இலக்கியம் என்று சொன்னால் சொல்லி முடித்த பிறகு சர்க்கரை பொங்கல் கிடைக்கும், சுண்டல் கிடைக்கும் என்பதற்காக எழுதப்பட்டது அல்ல. அதில் எத்தனை எத்தனை சாரங்கள், மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் அறங்கள், காலம் காலமாக நிலைத்து நிற்கக்கூடிய கருத்துக்கள்,
அறக்கருத்துக்களினாலே எழுந்து நிற்கிறதையா நம்முடைய பக்தி இலக்கியம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற பந்தம் ஏதோ 3 முடிச்சுகளுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல. அவளுக்கும் எனக்குமான நட்புன்னு போட்டார் வள்ளுவ பெருந்தகை. மடந்தையோடு கொண்ட நட்பும்பர். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பக்தி இலக்கியமாக இருக்கிற பெரிய புராணத்துல திருநீலகண்டருடைய வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பக்தி இலக்கியமாக இருக்கிற பெரிய புராணத்துல திருநீலகண்டருடைய வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது. கணவன் இன்னொரு பெண்ணை நாடி சென்றான் என்றவுடன் அந்த பெண்ணினுடைய மனைவியினுடைய உள்ளம் என்ன பாடுபட்டு இருக்கும். பரத்தையர் வீடு நாடி சென்று வந்த அந்த கணவனிடத்தில் மீண்டும் கூடி வாழக்கூடாது என்ற நிலைக்கு போயிருக்க வேண்டும். ஆனால் அந்த பெண் என்ன செய்தாள் தெரியுமா? திருநீலகண்டருடைய மனைவி தான் ஒரு மனைவியாக இருந்து கணவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் ஒழுங்கா செஞ்சார். இவர் மண்ணை கூட்டி வைத்தால் அவர் தண்ணீரை ஊற்றுவாள். அவள் மண்ணை நன்றாக குழைத்து பிசைந்து பக்குவப்படுத்தி அழகான பானையாக்கினாள். இவள் சுட்டுக் கொடுப்பாள். கணவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கடமை தவறாது செய்தவள் ஏனைய எல்லாம் செய்து உடன் உறைவது ஒன்றை மட்டும் தவிர்த்தாள். ஒரு பெண்ணுக்கு மன வலிமை எப்படிப்பட்ட வலிமை இருக்கணும்? சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும், மாந்தர் நிறைகாக்கும் காப்பே தலைனா வள்ளுவன். மனசு காவலா மதில் காவலான்னு ஒரு பழமொழி உண்டு. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். தன் கணவனுக்கு இதை விட ஒரு பெண்ணு கொடுக்கிற பெரிய தண்டனை என்னையா இருக்கு? 4 வார்த்தை நாக்கப்பிடிங்கிற மாதிரி கேட்டுக்கொண்டிருந்தால் கூட அன்றோடு அந்த பிரச்சனை தீர்ந்து போய்விடும். ஆனால் பேசாமலே இருக்கிறாள். கணவனுக்கு வேண்டிய உணவை பக்குவப்படுத்துகிறாள். ஆனால் அவனுடைய உணர்வு பக்குவப்படவில்லையே என்று வருந்துகிறாள். அதனால எல்லாவற்றையும் செய்து ஏனைய எல்லாம் செய்து உடனுறவை மட்டும் தவிர்த்தாள். இது இப்படியே காலம் போச்சு. அவர்களுக்கு முதிய பருவம் கூட வரப்போகிறது. ஈசன் சும்மா விடுவாரா? சோதிப்பது, சோதித்ததற்கு உள்ளாக்குவது, சோதனைக்கு பிறகு அருள் தருவது, இதிலெல்லாம் அவர் வள்ளல் அல்லவா? அதனால புறப்பட்டு போகிறார். திருநீலகண்டர் இருக்கிற நாட்டிற்கு செல்லுகிறார். ஊருக்கு போகிறார். சிவனடியார் வேடத்துல போய் நிற்கிறார். கையில ஓடு. இந்த ஓட்டை கொண்டு போய் திருநீலகண்டரிடத்திலே கொடுத்து, ஐயா, இந்த ஓட்டை பத்திரமாக வைத்திருங்கள். நான் சில இடங்களுக்கெல்லாம் கஷேத்திராடனம் போய்விட்டு வந்து வாங்கிக் கொள்ளுகிறேன் என்கிறார். ஓட்டை வாங்குகிறார் திருநீலகண்டர். இவரோ ஓடுகள் தயாரித்து சிவனடியார்களுக்கு இலவசமாக வழங்குவதையே தன் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக கொண்டிருப்பவர். அவர் கையில இப்போ ஒரு ஓடு. அந்த ஓடு எவ்வளவு சிறந்தது தெரியுமா? அந்த ஓட்டிலே எந்த பொருளை வைத்தாலும் அது தூய்மையானதாக மாறிவிடும். ஏன்? அது தூய்மையானவன் கொடுத்த ஓடாச்சே. அந்த ஓட்டை கையில வாங்கினாராம். சுவாமி, நீங்கள் கவலைப்படாதீர்கள். திரும்பி வருகிற வரையில் ஓட்டை நான் பத்திரமாக காப்பாற்றுகிறேன். ஓட்டை எடுத்துக்கொண்டு போனார். தன்னுடைய ஓடுகளை அடுக்கி வைத்திருக்கிற இடத்திலே பத்திரமாக ஓட்டை வைத்துவிட்டு, ஆஹா, ஒரு சிவனடியாருக்கு மிகச்சிறந்த தொண்டை செய்தவன் ஆனேன்னு மகிழ்ந்தார். அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நாளைக்கு நிலைக்கும்? கடவுள் பார்த்தார், அந்த ஓட்டை காணாம ஆக்கிட்டார். குறிப்பிட்ட நாள் வந்தது. சிவனடியார் வருகிறார். அப்பா, சீக்கிரம் கொடு, அந்த ஓட்டை என்னிடத்தில் கொடுங்கிறார். திருநீலகண்டர் போய் பார்க்கிறார். ஓடு வைத்த இடத்தில் காணவில்லை. மனைவியை அழைத்தார். அவரிடத்தில் கேட்டார். அவரும் தேடினார். அவரும் காணவில்லை என்றார். கையை பிசைந்து கொண்டு வந்து அடியாரிடத்திலே நின்று, ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் கொடுத்த ஓட்டை நான் பத்திரமாகத்தான் வைத்திருந்தேன். ஆனால் என்ன வாயிற்று என்று தெரியவில்லை. ஓடு காணவில்லை. ஓடு காணவில்லையா? ஆமாம், மன்னிக்க வேண்டும். நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? போகிற வருகிறவர்களுடைய ஓடுகளை எல்லாம் திருடி வைத்துக் கொள்ளுகிற வேலையை எவ்வளவு நாளாக செய்து கொண்டிருக்கிறாய்? ஐயா, மன்னிக்க வேண்டும். நீங்கள் என்ன வேணும் என்றாலும் சொல்லுங்கள். ஆனால் என்னுடைய கொள்கையிலே மட்டும் நீங்கள் குறை சொல்லி விடாதீர்கள். நான் ஒரு மிகச்சிறந்த கொள்கையை வைத்திருக்கிறேன். என்ன பெரிய கொள்கை? வருகிற அடியவர்களுடைய அவர்கள் பாடுபட்டு தேடி வைத்திருக்கிற ஒரே ஒரு ஓடு, அந்த ஓடையும் களவாடி கொள்வதுதான் உன் கொள்கையா? ஐயா, மன்னிக்க வேண்டும். என்னிடத்தில் எவ்வளவோ ஓடுகள் இருக்கின்றன. வேண்டுமென்றால் பொன்னால் ஆகிய ஓட்டை
நீ ஒரு கொள்கை வைத்திருக்கிறாய் அல்லவா, அதை போல் நானும் ஒரு கொள்கை வைத்திருக்கிறேன். எனக்கு என்னுடைய ஓடுதான் வேண்டும். இவர் என்ன செய்வார்? அங்கே பார்க்கிறார், இங்கே பார்க்கிறார். ஐயா மன்னிக்க வேண்டும், இதற்கு என்ன தண்டனை வேண்டும் என்றாலும் எனக்கு கொடுங்கள், தயவு செய்து என்னை தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஈசனுடைய அடிபோற்றி, எந்தை அடிபோற்றி, தேசன் அடிபோற்றி, சிவன் சிந்தை சேவடி போற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை அவதூறாக சொல்லாதீர்கள் ஐயா என்று தவிக்கிறார். சரி போகட்டும், நீ தவறு செய்யவில்லை என்று சொல்லுகிறாய் அல்லவா? ஆமாம். எங்கே உன்னுடைய பிள்ளையை அழை, அவன் தலையிலே சத்தியம் செய்து நீ ஓட்டை திருடவில்லை என்று சொல். மன்னிக்க வேண்டும் ஐயா. என்ன, எனக்கு பிள்ளை இல்லை. அப்படியா? அந்த இறைவன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. சரி போகட்டும், உன்னுடைய மனைவி இருக்கிறாள் அல்லவா, அந்த மனைவியை அழைத்து வந்து அவளுடைய கரத்தை பற்றி கொண்டு குளத்திலே மூழ்கி நீ இந்த ஓட்டை திருடவில்லை என்ற சத்தியம் செய். ஐயா அதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்னையா சிக்கல்? நான் என்னுடைய மனைவியினுடைய கரத்தை பற்ற முடியாத நிலையில் இருக்கிறேன். இது என்னையா வேடிக்கை? கட்டிய மனைவியினுடைய கரத்தை பற்ற மாட்டேன் என்று ஒரு கணவன் சொல்லுகிறான். அதற்கு ஆமாம் என்பது போல் தலை குனிந்து கொண்டு மனைவியும் நிற்கிறாள். நல்ல குடும்பம் ஐயா இது. பெரியோர்களே, ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணம் இந்த காட்சி.